ஜக்கு, குக்கு, புறாவோட பையன் ராஜி இவங்க 3 பேரும் இப்ப பெரியவங்களாயிட்டாங்க. ஜக்கு, நாம இப்ப பெரியவங்களாயிட்டோம். இதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட உழைப்புல நம்ம வாழக்கூடாது. ஆமாம் குக்கு, நேத்து கூட நான் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, எனக்கு கூட ஏதாவது சம்பாதிச்சு காட்டணும்னு ஆசையா இருக்கு. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கே நாம 3 பேரும் சம்பாதிக்க கிளம்புவோம். உணவு, பணம் எது கிடைச்சாலும் அதை கொண்டு வந்து கொடுத்து நம்மளுடைய அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துவோம். குக்கு சொன்ன இந்த யோசனைக்கு ஜக்கு, ராஜியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி பேசிக்கிட்ட இவங்க 3 பேரும் பிறகு தங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போனாங்க. நண்பர்கள் 3 பேரும் காலையில அவங்க எடுத்த முடிவை பத்தி தங்களோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு குக்கு, நீ எவ்வளவு சம்பாரிச்சு எடுத்துட்டு வரங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி சம்பாதிக்க போற அதுதான் முக்கியம். நீ தானியங்களை எடுத்துட்டு வந்தாலும் சரி, பழங்களை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல தங்க காசுகளை எடுத்துட்டு வந்தாலும் சரி, நீ எடுத்துட்டு வர அந்த பொருள் நேர்மையான முறையில சம்பாதிச்சுதான் இருக்கணும். அம்மா, நீங்க சொன்னபடி நான் நேர்மையான முறையில சம்பாதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. ஏன்னா கோரி ஆண்டிக்கும் ராணி ஆண்டிக்கும் எதுல நீங்க அவமானப்பட வேண்டி வரும். குக்கு, நீ நேர்மையான முறையில நடந்து வெறும் கைய வீசிக்கிட்டு வந்தாலும் அம்மாவுக்கு அவமானம் வராது. அதே சமயம் குறுக்கு வழியில போய் எவ்வளவுதான் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதுதான் எனக்கு அவமானத்தை கொடுக்கும். இதே மாதிரி கோரிக்காகமும் அதோட பையன் ஜாக்குவும் தங்களோட கூட்டுல படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் ஜக்கு, நாளைக்கு நீ திரும்பி வர்றப்ப குக்குவும் ராஜுவும் கொண்டு வர்றதை விட நிறைய கொண்டு வரணும். நீ என்ன வேணாலும் செய், அம்மா அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா கை நிறைய எடுத்துக்கிட்டு வரணும். சுருக்கமா சொல்லணும்னா, நீ எப்படி சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் கிடையாது, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது தான் முக்கியம். அம்மா, அதுக்காக குறுக்கு வழியில கூட போகலாமா? இங்க பாருடா ஜக்கு, வயசான பறவைகளா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன பறவைகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தானியங்களோ பழங்களோ இல்ல பணமோ இருக்குன்னு வச்சுக்க, அத அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களாலதான் நம்மள வேகமா விரட்டிக்கிட்டு வர முடியாது. ஜக்கு, எப்படி என்னோட ஐடியா? அம்மா, உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. நாளைக்கு பாருங்க, எங்க 3 பேர்ல நான் தான் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு வருவேன். அம்மா, நாளைக்கு நடக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருடா ராஜி, தயவு செஞ்சு வெறுங்கையோட வந்துடாத. மத்தவங்க சம்பாரிச்சுக்கிட்டு வரதுல பாதியாவது நீ எடுத்துக்கிட்டு வரணும். அம்மா, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பண்றது? டேய் ராஜி, உன் கூட ஜக்குவும் குக்குவும் வராங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாரு. அப்படி பார்த்தனா அதுல இருந்தே உனக்கு ஒரு ஐடியா வரும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி, கோரிக்காக, ராணிபுரா இவங்க 3 பேரும் தங்களோட பிள்ளைங்க கூட ஒரு பெரிய மரத்தடிக்கு வந்து சேர்ந்தாங்க. டேய், ராத்திரி அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா, நான் எதையும் மறக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்கு. டேய் ராஜி, ஜக்குவையும் குக்குவையும் கவனிச்சுக்கிட்டே இரு. அப்பதான் உன்னால எதையாவது சம்பாதிக்க முடியும். அவங்க எடுத்துக்கிட்டு வரதுல பாதியாவது எடுத்துக்கிட்டு வா. குக்கு, உன் முகத்தை பார்த்தா பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, தைரியமா போயிட்டு வா. அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அம்மா அம்மா, அங்க பாருங்க, குக்கு என்னவோ வெளிநாடு போற மாதிரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறான். அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. பிறகு இவங்க 3 பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 3 பேரும் தனித்தனியா பறக்க ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல பருந்து மகாராஜா தன்னோட அரண்மனையில இப்படி பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாரு ரோசி, நம்மளோட கஜானாவை பாதுகாக்க எனக்கு ஒரு நம்பிக்கையான பறவை தேவைப்படுது. நீ வயசான மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பை நிறைய தங்க நாணயங்கள் மாதிரி இருக்கிற இரும்பு நாணயங்களை எடுத்துக்கிட்டு போ. அந்த நாணயங்கள் மேல ஆசைப்படாம உனக்கு உதவி செய்யற பறவையை என்கிட்ட அழைச்சிக்கிட்டு வா. அந்த பறவையை நான் அரண்மனையோட கஜானா மந்திரியா நியமிக்க போறேன். பருந்து மகாராஜா இப்படி சொன்னதும் ரோசி கிளி வயசான மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போலி நாணயங்களை எடுத்துக்கிட்டு அரண்மனையில இருந்து பறந்து போச்சு. இப்படி போன ரோசி கிளி ஒரு நதிக்கரையில போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜக்கு அந்த வழியா பறந்து வந்தான். ஜக்குவை பார்த்த ரோசி கிளி அவனை பார்த்து குரல் கொடுத்துச்சு. தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த மூட்டையை என்னோட வீடு வரைக்கும் தூக்கிக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? எனக்கு ரொம்ப வயசானதால இதை என்னால தூக்க முடியல. இந்த வயசான கிளிய பார்த்ததும் ஜக்குவுக்கு தன்னோட அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு.
இங்க பாருடா ஜக்கு, வயசான பறவைகளா இருந்தாலும் சரி இல்ல சின்ன பறவைகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தானியங்களோ பழங்களோ இல்ல பணமோ இருக்குன்னு வச்சுக்க, அத அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களாலதான் நம்மள வேகமா விரட்டிக்கிட்டு வர முடியாது. பாட்டி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? தம்பி, இந்த மூட்டையில விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்கு. அப்படியா? அப்படின்னா கவலைப்படாதீங்க பாட்டி, இத நான் தூக்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு அந்த மூட்டையை தொட்டுட்டு அந்த கிளி கூட பறந்து போனா. கொஞ்ச தூரம் போன உடனே ஜக்கு அந்த கிளியை ஏமாத்திட்டு வேற வழியில பறக்க ஆரம்பிச்சான். இப்படி போன ஜக்கு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல உட்காந்து அந்த மூட்டையை பிரிச்சான். இப்படி பிரிச்ச ஜக்கு அதுக்குள்ள தங்க நாணயங்கள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமானா. இவ்வளவு சீக்கிரமா நான் தங்க நாணயங்களை சம்பாதிப்பேன்னு நினைக்கவே இல்ல. இத பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மூட்டையை தூக்கிட்டு வந்த ஜக்கு தன்னை ஏமாத்திட்டு போனதால ரோசி கிளி உடனே அரண்மனையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அரண்மனைக்கு போன ரோசி கிளி மகாராஜா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. சரி, போனது போகட்டும். நீ மறுபடியும் போலி நாணயங்களை எடுத்துக்கிட்டு போய் அதே நதிக்கரையில உக்காந்துரு. இந்த சமயத்துல ராஜு மரத்து மேல உட்கார்ந்திருந்த ஜக்குவை பார்த்துட்டு அங்க போனா. ஜக்கு, உனக்கு இவ்வளவு தங்க நாணயங்கள் எங்க இருந்து கிடைச்சது? நான் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனேன். அங்க ஒரு வயசான கிளி உக்காந்து இருந்தது. அந்த கிளி தான் எனக்கு இந்த மூட்டையை கொடுத்துச்சு. நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போன எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது. உடனே ராஜுவும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனா. தம்பி, ஒரு காகம் தங்க நாணயங்கள் இருந்த என்னோட மூட்டைய என்னை ஏமாத்திட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. நீ இந்த மூட்டைய பத்திரமா பாத்துக்க. நான் போய் அந்த காகத்தை தேடி பார்த்துட்டு வரேன். அப்படியா? அந்த காகத்தை நான் வழியில பார்த்தேன். அது என்னவோ நீங்க தான் அந்த மூட்டையை கொடுத்ததா சொல்லுச்சு. அப்படியா? அந்த காகத்தை நீ பாத்தியா? அந்த காகம் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கு. நான் இப்பவே போய் அந்த காகத்தை பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வயசான கிளி அந்த மூட்டையை அங்கேயே வச்சுட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி போன அந்த கிளி ஒரு மரத்தோட கிளையில மறைஞ்சிருந்து ராஜியை கண்காணிக்க ஆரம்பிச்சது. அந்த மூட்டையில தங்க நாணயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மூட்டையிலயும் தங்க நாணயங்கள் தான் இருக்கும். இது அப்படியே தூக்கிக்கிட்டு போனா இந்த கிளி நம்மள விரட்டிக்கிட்டு வந்து பிடிச்சிடும். அதனால இதுல இருந்து கொஞ்சம் தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு போவோம். நமக்கு அது போதும். இப்படி நினைச்ச ராஜி அந்த மூட்டையை பிரிச்சு கொஞ்சம் தங்க நாணயங்களை எடுத்து வச்சுக்கிட்டான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயதான கிளி மறுபடியும் அங்க வந்தது. தம்பி, அந்த காகத்தை கண்டுபிடிக்க முடியல. அது எங்கேயோ தூரமா போயிடுச்சு போல இருக்கு. இந்த மூட்டையை இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. அந்த வயசான கிளி இப்படி சொன்னதும் ராஜி அங்க இருந்து பறந்து போயிட்டான். இந்த புறாவும் நம்மளை ஏமாத்ததான் பாக்குது. இந்த விஷயத்த அரசர்கிட்ட போய் சொல்லிடுவோம். பிறகு அரண்மனைக்கு போன அந்த கிளி நடந்தது எல்லாத்தையும் அரசர்கிட்ட சொல்லுச்சு. இந்த காலத்துல நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் போல இருக்கு. சரி, நீ மறுபடியும் போலி நாணயங்கள் இருக்கிற மூட்டையை தூக்கிக்கிட்டு அங்கேயே போ. அரசர் இப்படி சொன்னதும் ரோசி கிளி மறுபடியும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு நதிக்கரை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன அந்த கிளி நதிக்கரையில உட்காந்து மறுபடியும் யார் வராங்கன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தான். தம்பி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நீ வச்சிருக்கிற பழத்தை என்கிட்ட கொடு. பாட்டி, நானும் என்னோட நண்பர்கள் 2 பேரும் இன்னைக்கு சுயமா எதையாவது சம்பாதிச்சு ஆகணும்னு கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்பிள் தான் கிடைச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பசியில இருக்கீங்க, இந்தாங்க இத சாப்பிடுங்க. இப்படி சொன்ன குக்கு தான் கிட்ட அந்த ஆப்பிள அந்த கிளி கிட்ட கொடுக்க அது அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சது. தம்பி, நீ கொடுத்த பழத்தால என்னோட பசி தீர்ந்துடுச்சு. நீ எனக்கு கொடுத்த பழத்துக்கு பதிலா இந்த மூட்டையை நீ வச்சுக்கோ. இந்த மூட்டையில நிறைய தங்க நாணயங்கள் இருக்கு. ஒரு பழத்துக்கும் பதிலா எதுக்கு நீங்க எனக்கு தங்க நாணயங்கள் கொடுக்கறீங்க? தம்பி, இந்த தங்க நாணயங்கள் என்னோடது கிடையாது. நான் இந்த நதிக்கரைக்கு வந்தப்ப இந்த மூட்டை இங்க இருந்தது. இத பிரிச்சு பார்த்தப்ப அதுக்குள்ள தங்க நாணயங்கள் இருக்கிறத பார்த்தேன். எனக்கோ வயசாயிடுச்சு. இந்த தங்க நாணயங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதனால இத நீ எடுத்துக்கிட்டு போ. அந்த வயசான கிளி இப்படி சொன்ன உடனே குக்கு அந்த மூட்டையை வாங்கிட்டான். தம்பி, உனக்கு தங்க நாணயங்கள் கிடைச்சதுல சந்தோஷம் தானே? பாட்டி, இந்த தங்க நாணயங்களை நான் எடுத்துக்க போறதில்ல. ஏன்னா இது உங்களுக்கு சொந்தமானதும் இல்ல, எனக்கு சொந்தமானதும் கிடையாது. இந்த மூட்டை யாருதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும்.
அப்படி விசாரிச்சு கொடுக்கறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. அதனால நான் இந்த மூட்டையை கொண்டு போய் பருந்து மகாராஜாவோட அரண்மனையில கொடுக்க போறேன். மகாராஜா இது யாருடையதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட சேர்த்துடுவாரு. இப்படி சொன்ன கொக்கு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போனான். அப்பாடா, மகாராஜா கேட்ட மாதிரி ஒரு நல்ல பறவைய கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா அம்மா இங்க பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. மூட்டையை பிரிச்சு பார்த்த கோரிக்காவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. சோனா, ராணி, இங்க வந்து பாருங்க, என் பையன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு. என் பையனை மாதிரி திறமை யாருக்குமே கிடையாது. எப்படியோ ராஜி ஜக்கு மாதிரி நிறைய நாணயங்களை எடுத்துட்டு வரலனாலும் கொஞ்சமாவது எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இது போதும் எனக்கு. இந்த சமயத்துல குக்கு எதையும் எடுத்துட்டு வராம வெறும் கைய வீசிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். தன்னோட அம்மாவை பார்த்த உடனே குக்குவுக்கு அழுக வந்துருச்சு. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால எதையும் எடுத்துக்கிட்டு வர முடியல. இப்படி சொன்ன குக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். குக்கு, கவலைப்படாத, ஒரு வயசான பறவைக்கு உணவு கொடுத்து உதவி செஞ்சிருக்க. அப்புறம் மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாம அத சரியான இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்திருக்க. இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சமயத்துல குக்கு பின்னாலேயே பறந்து வந்த மகாராஜாவும் அவருடைய வீரர்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மகாராஜா, என்னை ஏமாத்திட்டு போன காகமும் புறாவும் இவங்க 2 பேரும் தான். அந்த வயதான கிளிய அந்த இடத்துல பார்த்த உடனே ஜக்குவுக்கும் ராஜுக்கும் பயம் வந்துடுச்சு. உடனே அவங்க 2 பேரும் தன்னுடைய அம்மாவுக்கு பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. டேய் தம்பிகளா, நீங்களும் இந்த குருவி மாதிரி நேர்மையா நடந்திருந்தா இந்த மாதிரி பயந்து போய் உங்க அம்மா பின்னால மறைய தேவையில்லை. இப்படி பேச ஆரம்பிச்ச பரந்த மகாராஜா பிறகு நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. இங்க பாரு குருவி, நான் உன்னோட பையனை இன்னையிலிருந்து என்னோட கஜானா மந்திரியா நியமிக்க போறேன். இனிமே அவன் கை நிறைய சம்பாதிக்க போறான். அது மட்டும் இல்ல, அவனோட நேர்மைக்கு பரிசா ஒரிஜினல் தங்க நாணயங்கள் இருக்கிற இந்த மூட்டைய அவனுக்கு பரிசா கொடுக்கறேன். இப்படி சொன்ன பரந்த மகாராஜா பிறகு தங்க நாணயங்கள் அடங்கிய மூட்டைய குக்குவுக்கு பரிசா கொடுத்தாரு. பிறகு ஜக்குவையும் ராஜையையும் பார்த்து பரந்த மகாராஜா இப்படி பேச ஆரம்பிச்சாரு. டேய் தம்பிகளா, திருட்டுத்தனமும் பேராசையும் ஆரம்பத்துல உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது நிலைக்காது. நேர்மையா நடந்துக்கிறவங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் நேரம் வரும்போது அந்த நேர்மை அவங்கள உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நடந்தது எல்லாத்தையும் பார்த்த சோனா குருவி தன்னுடைய பையன் குக்குவை தன் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு பெரிய கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த அடர்த்தியான காடு அது. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனா குருவி ஒரு நாள் தன்னோட பையன் குக்கு கூட நதிக்கரையில உட்காந்து தனக்கு கிடைச்ச தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காக வேக வேகமா பறந்து அங்க வந்தது. சோனா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி காஞ்சி போன தானியங்களையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? உன்னோட பையனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு என் கூட வா. எங்க போகணும்? எங்க போறதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? சோனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயியோட வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். நான் எப்பவுமே அவங்க வயலுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டேன்னா நேரா அவங்க வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல எது இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வருவேன். ஒரு நாள் வடை இருக்கும், ஒரு நாள் லட்டு இருக்கும், ஒரு நாள் பக்கோடா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஐயோ, நான் வரல. மனிதர்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. சோனா, நீ ரொம்ப பயப்படுவன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பயப்படுவன்னு தெரியாது. இப்படி சொன்ன கோரிக்காகோ அங்கிருந்து பறந்து ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. கோரிக்காக அங்க போனப்ப ரீட்டா கிளி ரொம்பவும் பழுத்த ஒரு கையா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ரீட்டா, நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி அழுகி போன கொய்யா பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? இன்னைக்கு ஏன் கூட வா. மனிதர்கள் குடியிருக்கிற இடத்துக்கு போய் சமோசா, பக்கோடா, ஜிலேபி இப்படி விதவிதமா சாப்பிட்டு பார்க்கலாம். கோரி, இது வரைக்கும் நான் மனிதர்கள் வாழற வீட்டுக்கு வந்து எந்த பொருளையும் திருடுனதே இல்ல. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ரீட்டா, நான் ரொம்ப நாளா மனிதர்களோட வீட்டுக்குள்ள போய் திருடுறத வழக்கமா வச்சிருக்கேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் கூட வா, நான் வீட்டுக்குள்ள போய் திருடி எடுத்துக்கிட்டு வரேன். நீ வீட்டுக்கு வெளியில உட்காந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டேன்னா போதும். வீட்டுக்கு வெளியில உட்காந்து காவல் காக்குற வேலை ஆபத்து இல்லாத வேலை மாதிரி ரீட்டா கிளியோட மனசுல பட்ட உடனே அது கோரிக்காவத்து கூட போறதா முடிவு பண்ணிடுச்சு. சரி கோரி, நானும் உன் கூட வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். வெளியில உட்கார்ந்துதான் காவல் காப்பேன்.
ரீட்டா, நீ வெளியில உட்காந்து காவல் காத்தா எனக்கு அதுவே போதும். சீக்கிரமா கிளம்பு. பிறகு கோரிக்காகவும் ரீட்டா கிளியும் மனிதர்கள் வாழற குடியிருப்பு பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க 2 பேரும் அங்க போனப்ப விவசாயியும் அவருடைய மனைவியும் தங்களுடைய வயல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீட்டா, விவசாயியும் அவரோட மனைவியும் வயல்ல வேலை பாக்குறாங்க. நாம இந்த சமயம் அவங்க வீட்டுக்கு போனா நம்ம வேலை ரொம்பவும் ஈஸியா முடிஞ்சிடும். கோரி, உனக்கு இந்த விவசாயியோட வீடு தெரியுமா? என்ன ரீட்டா, என்ன போய் தெரியுமான்னு கேக்குற? நான் எத்தனை தடவை தெரியுமா அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போய் கிடைச்சதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். பிறகு கோரிக்காகவும் ரீட்டா கிளியும் விவசாயியோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ரீட்டா, நீ இங்கேயே உட்காந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இரு. நான் இந்த வீட்டுக்குள்ள போய் கிச்சன் கதவு திறந்திருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். கோரி, போனமா வந்தமான்னு சீக்கிரமா வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரீட்டா, பயப்படாத. ஆரம்பத்துல இப்படி பயமாதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. இப்படி அந்த வீட்டுக்குள்ள போன கோரிக்காகவும் கிச்சன் கதவு திறந்திருந்ததால கிச்சனுக்குள்ள போச்சு. அந்த கிச்சனுக்குள்ள ஒரு பாத்திரத்துல லட்டு இருக்கிறத கோரிக்காகவும் பாத்துருச்சு. முதல்ல நம்ம வயிறு நிறைய லட்டுவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரீட்டாவுக்கு எடுத்துக்கிட்டு போவோம். இப்படி யோசிச்ச கோரிக்காகவும் பாத்திரத்துல இருந்த லட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்த விவசாயியோட மனைவி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க, கிச்சன் கதவு சாத்தனா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போய் கிச்சன் கதவை சாத்து. கதவு திறந்து இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பூனை இல்ல காக்கா உள்ள போயிடும். உடனே விவசாயியோட மனைவி அவசர அவசரமா தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. விவசாயியோட மனைவி இப்படி தன்னோட வீட்டுக்கிட்ட நடந்து வராத ரீட்டா கிளி பார்க்காம வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள போன விவசாயியோட மனைவி கிச்சன் கதவை சாத்தி பூட்டு போட்டுட்டாங்க. அப்பாடா, இதுக்கப்புறம் நம்ம வயலுக்கு போய் நிம்மதியா வேலை பார்க்கலாம். இப்படி நினைச்சாங்க. பிறகு மறுபடியும் வயலுக்கு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. விவசாயியோட மனைவி வீட்டுக்குள்ள இருந்து போறத பார்த்த ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள போய் கிச்சன் கதவு பூட்டி இருக்கிறத பார்த்துடுச்சு. பிறகு ஜன்னல் பக்கம் போன ரீட்டா கிளி கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி கோரி, நடக்க கூடாதது நடந்துடுச்சு. விவசாயியோட மனைவி வந்து கிச்சன் கதவுக்கு பூட்டு போட்டுட்டாங்க. ஐயோ, பூட்டு போட்டு பூட்டிட்டாங்களா? பிறகு கோரிக்காக அழுதுகிட்டு கிச்சனுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் பறந்து பார்த்துச்சு. அது வெளியில வரத்துக்கு எங்கேயும் வழியே இல்ல. உடனே கோரிக்காக ரீட்டா கிட்ட கோவமா இப்படி பேச ஆரம்பிச்சது. ரீட்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. விவசாயியோட மனைவி வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னை நம்பி கிச்சனுக்குள்ள வந்தது என்னோட முட்டாள்தனம். இங்க பாரு கோரி, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. இப்படியெல்லாம் பேசுன அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். ரீட்டா ரீட்டா, அப்படியெல்லாம் சொல்லாத. எப்படியாவது என்ன காப்பாத்த முயற்சி பண்ணு. உன்னை விட்டா என்ன காப்பாத்த வேற யாருமே இல்ல. உடனே ரீட்டா கிளி கிச்சன் கதவு பக்கம் வந்து அந்த பூட்டை திறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால எதுவும் பண்ண முடியல. கோரி கோரி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அந்த பூட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரீட்டா, சீக்கிரமா போய் நம்மளோட நண்பர்கள் கிட்ட சொல்லி எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு வா. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. இல்லன்னா இந்த விவசாயி மனைவியும் சேர்ந்து என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க. இப்பவே போய் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த செய்திய சொல்றேன். இப்படி சொன்ன ரீட்டா பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி போன ரீட்டா கிளி நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. விவசாயியோட மனைவி கதவை சாத்தி பூட்டு போட்டதால இப்ப கோரிக்காகவும் கிச்சனுக்குள்ள மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. நான் அந்த கோரி அக்கா கிட்ட அப்பவே சொன்னேன், மனிதர்கள் குடியிருக்க இடத்துக்கு போகாதீங்க, அது ஆபத்தானதுன்னு. அவங்க கேட்கவே இல்ல. இப்ப பாரு, ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. சோனா, நானும் அந்த பூட்டை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணனேன், ஆனா முடியல. நீ ஏதாவது ஐடியா பண்ணு சோனா, இல்லன்னா கோரிய நம்மளால காப்பாத்த முடியாது. இங்க பாரு ரீட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜம்ஜம் அண்ணனை தவிர அந்த பூட்டை வேற யாராலையும் திறக்க முடியாது. சரி வா, நம்ம போய் ஜம்ஜம் அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் ஜம்ஜம்மை பார்க்க அங்க இருந்து பறந்து போனாங்க.
ஜம்ஜம் அண்ணா, நீங்க மட்டும் இந்த உதவியை செய்யலன்னா கோரி அக்காவை யாராலையும் காப்பாத்த முடியாது. இங்க பாருங்க, இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுங்க. கோரிக்காக இந்த காட்டுல இல்லைன்னா காடு ரொம்ப அமைதியா இருக்கும். கோரிக்காக மறுபடியும் காட்டுக்குள்ள வந்தா யார்கிட்டயாவது சண்டை போடும், இல்லைன்னா மத்தவங்க வச்சிருக்க உணவை திருடிக்கிட்டு போய் சாப்பிடும். அது இந்த காட்டுக்குள்ள வர்றதை விட வராம இருக்கிறதே நல்லது. ஜம்ஜம் அண்ணா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. பாவம் கோரிக்காக இல்லைன்னா அதோட கணவர் கால அண்ணனும் அவங்களோட குழந்தை ஜாக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காகவாது நம்ம கோரி அக்காவை காப்பாத்தி ஆகணும். ஆமா, கோரி அந்த கிச்சனுக்குள்ள மாட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்க்கவே பாவமா இருக்கு. சோனா குருவியும் ரிட்டா கிளியும் இப்படி மாறி மாறி பேசுனதுக்கு அப்புறம் ஜம்ஜம் பறவை கோரிக்காகத்தை விடுதலை பண்றதுக்கு ஒத்துக்குச்சு. பிறகு அவங்க 3 பேரும் விவசாயியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்க போன உடனே ஜம்ஜம் பறவை தன்னோட பெரிய வலிமையான அழகால அந்த பூட்டை உடைச்சு கதவை திறந்துடுச்சு. ஜம்ஜம் இப்படி கதவை திறந்த உடனே கோரிக்காவும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த கிச்சனை விட்டு வெளியே பறந்து வந்துச்சு. பிறகு அவங்க 4 பேரும் தங்களுடைய காட்டை நோக்கி பறந்து போனாங்க. கோரி இப்படி உயிர் தப்பிச்சு வந்த விஷயம் தெரிஞ்சு அந்த காட்டுல இருந்த எல்லா பறவையும் அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. பிறகு கோரிக்காகத்த ஜம்ஜம் பறவை கடுமையா திட்ட ஆரம்பிச்சது. இங்க பாரு கோரி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் எங்கேயாவது போய் இந்த மாதிரி எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன்னா உன்னை காப்பாத்த நான் கண்டிப்பா வரமாட்டேன். கோரி, விவசாயியோட வீட்டுல சாப்பிட்ட லட்டு எப்படி இருந்துச்சு? அந்த லட்டு சூப்பரா தான் இருந்தது. ஆனா என்னால 2 லட்டு தான் சாப்பிட முடிஞ்சது. அதுக்குள்ள இந்த ரீட்டா கிளி வந்து கிச்சன் கதவுக்கு பூட்டு போட்ட விஷயத்த சொல்லிடுச்சு. இல்லன்னா இன்னும் 2 லட்டு சாப்பிட்டு இருப்பேன். அந்த கிச்சன் கதவு இப்பவும் திறந்துதான் இருக்கான். வேணும்னா மறுபடியும் போய் ஆசை தீர லட்ட சாப்பிட்டுட்டு வா. போகலாம் போலதான் இருக்கு. ஆனா நான் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா என்ன காப்பாத்த இந்த ஜம்ஜம் வராது.